முதல் பகுதியாக இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களை பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து இஸ்ரவேல் தேசத்துல நடக்கக்கூடிய யுத்தத்தின் செய்திகளையும் அன்றாடு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களின் காரியங்களையும் நம்ம கவனித்து உற்று பார்த்து வருகிறோம். அதுல தொடர்ச்சியாக இந்த நாள்லயும் நம்ம பார்க்கலாம். வேகமாய் நம்ம பிரசன்டேஷனுக்கு கடந்து போகலாம். ஸோ இஸ்ரேல் தேசத்தினுடைய த கரண்ட் சினாரியோ இப்ப இருக்கக்கூடியது நமக்கு தெரியும். இஸ்ரேல் தேசத்துல தொடர்ச்சியாக இஸ்ரேல் தேசம் இட் இஸ் அண்டர்கோயிங், இட் இஸ் ஃபேசிங் த 7 front war, அதாவது 7 முக யுத்தங்களை அது சந்தித்து கொண்டிருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். விசேஷமா இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா, வை இஸ்ரேல் அப்படிங்கிற பகுதிகளில் நம்ம அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது நம்ம பல முறை நம்ம தியானித்த ஒரு பகுதி தான். ஸோ இதை நான் ரிப்பீட் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். பட் இன்றைக்கு ஒரு விசேஷித்த ஒரு நாள் அப்படிங்கிறதுனால நம்ம அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன டேட் எக்ஸாக்டா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன டேட்டு? மே 14. உங்களால ஏதாவது லிங்க் பண்ண முடியுதா இஸ்ரேலோட? சோ கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக இதே தேதியில தான் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு பிறந்தது. சுதந்திரம் வாங்கல, நாடே அப்பதான் வந்து பிறந்தது. அதுக்கு முன்பு வரைக்கும் நம்மளுடைய ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸ்ல மேப்ல இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி ஒரு நாடே கிடையாது. பாலஸ்டைன் அப்படின்னு இருந்தது, ஆனா இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி ஒரு நாடுங்கிறது கிடையவே கிடையாது. அதாவது இந்த வரலாறு பக்கங்களை நம்ம பார்ப்பதற்கு முன்பாக இஸ்ரேல் தேசத்தை பற்றி நம்ம சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 2000 இயர்ஸ் அவங்க கிட்ட நாடே கிடையாது. அவங்களுக்கு தனி கவர்மெண்ட் கிடையாது. பல்வேறு இடங்கள்ல உலகம் முழுவதும் அவங்க பரம்பி இருந்தாங்க. உயிருக்கு பயந்து பல்வேறு இடங்களுக்கு ஓடுனாங்க. சோ தப்பித்து போனாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லணும். அப்போ இயேசு கிறிஸ்து ரொம்ப துல்லியமாக ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு காரியத்தை அவர் சொல்லிட்டு போனார். அப்போ மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 24:32. அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். ஸோ ரெகுலரா நீங்க பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த வசனம் எதை குறிப்பிட்டு சொல்லுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை ஏதோ அன்னைக்கு இருந்த சீஷர்களோ அப்போஸ்தலர்களோ அன்றைக்கு இருந்த மத தலைவர்களோ அவங்க சொல்லல. இந்த வார்த்தைகளை சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்துவே. அப்ப அந்த வார்த்தைக்கு நம்ம கனம் கொடுக்கணுமா இல்லையா? அப்போ அதை ரொம்ப நம்ம வெயிட்டேஜ் கொடுத்து அது உன்னிப்பா நம்ம கவனிக்கணும். அப்ப அந்த வசனம் சொல்லுகிறது, அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். சோ ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட், எதிர்காலத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். 24வது அதிகாரத்தின் ஆரம்ப பகுதிகளில் பார்க்கும் பொழுது அன்றைக்கு இருந்த தேவாலயத்தின் கட்டிடங்களை அவங்க காண்பிக்கிறாங்க. ஆண்டவர் இடத்துல கொண்டு வந்து காண்பித்து ரொம்ப பெருமையா பேசுறாங்க. கிட்டத்தட்ட 46 வருஷங்கள் அந்த அத்தனை ஆண்டுகள் எடுத்து அந்த ரெனோவேட் பண்ணியிருக்கிறாங்க அன்னைக்கு இருந்த டெம்பிள, ஹெராட் த கிரேட். அப்படியெல்லாம் அந்த டெம்பிளை பத்தி பேசுறாங்க, அதெல்லாம் பேசுறாங்க, அதை கொண்டு வந்து காண்பித்தாங்க. ஆனாலும் இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னாரு, இவையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்போ ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் 24ஆம் அதிகாரத்துல ஒரு முக்கியம் வாய்ந்த வார்த்தைகள். சோ அதுல சொன்ன ஒரு பகுதிகளில் தான் பார்க்கிறோம். இதெல்லாம் பேசிக்கிறாங்க. கடைசி காலம் எப்ப வரும், எப்ப இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வரும், இன்னைக்கு வரைக்கும் இந்த கேள்விக்கான பதில உலகத்துல ஏதோ ஒரு பகுதிகளில் தேடிட்டே தான் இருக்காங்க. சோ
ஸோ சயின்டிஸ்ட் என்ன செய்யறாங்க, ஆராய்ச்சி செய்து இப்ப இருக்கக்கூடிய குளோபல் வார்மிங்கை வச்சு, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை வச்சு, இன்னைக்கு இருக்க பாப்புலேஷனை வச்சு, இன்னைக்கு பரவி கொண்டு இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸை வச்சு, பலவிதமான நோய்களை வைத்து இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அதை சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இது ஏதோ ஒரு இடத்துல ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த சம்பவங்கள்லாம் நடக்கணும். ஆனா நடக்கும் பொழுது ஒரு காரியத்தை உற்று கவனிங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அத்தி மரத்துல ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சீக்கிரட்டை சொல்லிட்டு போறேன். சோ அத்தி மரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே இந்த அத்திமர இலைகளை பற்றி நம்ம வாசிக்க முடியும். எப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செய்து அந்த பாவத்திற்கு தங்களை ஒழித்துக் கொள்வதற்கு பயன்படுத்திய இலைகள் எந்த இலைகள்? அதை விட நல்ல இலைகள் எல்லாம் உண்டு. ஆனாலும் அவர்கள் அன்றைக்கு இருந்த எடுத்துக்கொண்ட இலைகள் அத்தி இலைகள். ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும். அதற்கு பின்பாக ஆண்டவர் அவங்களுக்கு தோல் உடைகளை கொடுத்தார். அப்போ ஆண்டவருடைய மீட்பின் திட்டம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே வெளிப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல அத்தி மரத்தினால ஒன்று காரியத்தை கேட்கும் போது, இதுல இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த சம்பவம் இன்னும் நடக்கலன்னு அர்த்தம். அப்படின்னா இது என்னது, அந்த சீசனுக்கு இன்னும் வரல அப்படின்னு அர்த்தம். அப்ப இன்னும் என்ன செய்யல, அந்த ஸ்பிரிங் சீசனுக்கு வரல. அப்போ துளிர் விடும் காலம், இந்த ஸ்பிரிங் சீசன், ஒரு பல சீசன்ஸ் உண்டு. அதாவது நம்ம வின்டர் சீசனுக்கு அப்புறம் ஸ்பிரிங்கை பத்தி சொல்றோம், சம்மர் சீசன் சொல்றோம், ஆட்டம் சீசன் சொல்றோம், மான்சூன் சீசன் சொல்றோம். ஒவ்வொரு சீசன்லயுமே பார்க்கும் பொழுது அன்னைக்கு இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் மாறுது இல்லையா, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மாறுது, வெதர் கண்டிஷன்ஸ் மாறுது. அதே மாதிரி ஒரு சில காலங்களில் டே அதிகமா இருக்கும், நைட்டு குறைவா இருக்கும். சில சமயத்துல நைட்டு சீக்கிரம் வந்துடும், டே ரொம்ப குறுகினதா இருக்கும். இப்படி அந்த சீசனுக்கு ஏற்றாற் போல் பல காரியங்களின் மாற்றங்களை நம்ம இந்த பூமியில நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்போ ஒரு துளிர் விடும்போது, ஒரு இளங்கிளை தோன்றும், அதுல தோன்றி துளிர் விடும்போதே வசந்த காலம் சமீபமாயிற்று அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப நான் இதுக்குள்ள நான் போறதுக்கு முன்னாடி நான் கேட்கிறேன், இப்ப நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின் அடிப்படையில இது என்ன சீசனா இருக்கும்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? எந்த சீசன்? இப்ப இந்த வசனத்துல அத்தி மரத்துக்கு ஒரு சீசன் சொல்லி இருக்கிறாங்க. என்ன சீசன் அது? வசந்த காலம். இங்கிலீஷ்ல நம்ம சொல்லும் போது ஸ்பிரிங் சீசன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே ஆங்கில வேதாகமத்துல வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல சம்மர் சீசன் அப்படின்னு நம்ம அதுல டிரான்ஸ்லேட் ஆயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஸ்பிரிங் சீசனை வச்சு நம்ம சொல்லலாம். அப்போ ரெண்டு வார்த்தைகள் உண்டு இதுல, ஸ்பிரிங்னு இருக்கும், இங்கிலீஷ்ல சம்மருங்கிறதையும் பார்க்க முடியும். அப்ப ஆண்டவர் இந்த காரியங்கள்லாம் சொல்லும் போது ஒரு சின்ன ஒரு குறிப்பு சொல்றேன். அத்தி மரம் அப்படிங்கிறது எதை குறிக்குது? ஜூயிஷ் நேஷனை குறிக்குது, இஸ்ரேல் தேசத்தை குறிக்குது. அப்ப துளிர் விடும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப ஒரு நாடு, அந்த ஜனங்கள் மறுபடியும் உயிர் பெற்று அவங்க வர்றாங்க, மறுபடியும் தங்களுடைய தேசத்துக்கு, தாய் நாட்டுக்கு, தன்னுடைய முன்னோர்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ண அந்த தேசத்துக்கே அவங்க திரும்பி வர போறாங்க. அப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். So it points to the Jewish nation. So இன்னைக்கு 77வது இண்டிபெண்டன்ஸ் டே. பட் அவங்க நம்மள மாதிரி May 14th அவங்க செலிப்ரேட் பண்ண போறதுல, போன வாரம் சொன்னது போல அவங்க எபிரேய கேலண்டரை ஃபாலோ பண்றவங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று அப்படின்னு சொல்றாரு. அப்போ வசந்த காலம் சமீபமாயிற்று அப்படின்னா இப்ப நம்ம என்ன காலத்துல இருக்கிறோங்கிறத நீங்க கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டே இருங்க. இப்ப நம்ம ஸ்பிரிங்ல இருக்கிறோமா, இல்லைன்னா சம்மர் சீசனுக்கு போயிட்டோமா, இல்ல எந்த நடுநிலை நம்ம சீசன்ல இருக்கிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டா இந்த சீசனை பற்றி நமக்கு தெரியும் போது நம்ம முடிவு காலத்துல இருக்கிறோமா, இந்த லாஸ்ட் டைம்ல இருக்கிறோமா, அவருடைய வருகைக்கு நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். சோ ஒன்று நம்ம பார்க்கிறோம், இந்த இஸ்ரவேலுக்கு பல பெயர் உண்டு. அப்ப ஆண்டவர் இவங்களை ஒளிவ மரம் அப்படிங்கறத கூட நம்ம பார்க்கிறோம். அதை எங்க படிக்க முடியும்? ரோமர் 11ஆம் அதிகாரத்துல அவங்கள பற்றி நம்ம வாசிக்க முடியும். சோ ரோமர் 11ல வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து, அது ரொம்ப ஒரு அழகான அதிகாரம். அந்த அதிகாரம் அந்த யூதர்களுக்காகவே டெடிகேட் பண்ணது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்ப பாருங்க,
வாசிக்கலாம். 16வது வசனத்திலிருந்தே வாசிங்க. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். முதற் பலனாகிய மா என்னது? அவங்கதான் யூதர்கள். ஓகே, அப்போ அந்த அவங்களுடைய ஆன்செஸ்டர்ஸை பத்தி நம்ம படிக்கிறோம். சோ அவங்க பரிசுத்தமா ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த முழு யூத குலத்துக்குமே நம்ம பரிசுத்தமா மாறும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோம், நம்ம மெடிடேட் பண்ணியிருக்கிறோம். அப்ப பாருங்க, வேரானது பரிசுத்தமா இருந்தா கிளைகளும் எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். இப்ப 17வது வசனத்தை வாசிக்கலாம். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொளிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால். அப்ப இது யார குறிக்குது? இஸ்ரவேல் தேசத்தை குறிக்குது, இஸ்ரேலைட்ஸை குறிக்குது, யூத மக்களை குறிக்குது. அப்போ இன்னைக்கு நீ பெருமை பாராட்ட வேண்டாம். இன்னைக்கு அவங்க மேசியாவை அறியாம போயிட்டாங்க, கண்டு கொள்ளாம போயிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த ரட்சிப்பு இலவசமா யாரை தேடி வந்தது? புறஜாதி ஆகிய நம்ம, த ஜென்டைல்ஸ். நம்ம தான் அந்த காட்டு ஒளிவ மரம். சோ ஒளிவ மரம் அப்படிங்கிறது யாரை குறிக்குது? இஸ்ரவேலர்களை குறிக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சோ அத்தி மரம் அப்படிங்கிறது இஸ்ரவேலை குறிக்குது. சோ இது எப்ப துளிர் விட்டுச்சுன்னு தெரியுமா? மத்தேயு 24ஆம் அதிகாரத்தின்படி இந்த தேசம் எப்பொழுது துளிர் விட்டது? இன்னைக்கு இந்த டேட் தான். என்னது? மே 14, 1948. இன்னைக்கு பல ஆண்டு காலங்கள், 77 வருஷங்கள் தாண்டி அந்த நாளை நம்ம நினைவு கூறுகிறோம். ஒரு அதிசயமான, ஒரு வரலாறுல மிக முக்கியமான நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த பிரசன்டேஷனுக்கு போகலாம். இப்படி இருக்கும் பொழுது இந்த தேசம் எப்படி இருந்தது, இவங்களுக்கு நாடு எப்ப இவங்க கைவிட்டு போச்சு அப்படின்னு சொன்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொன்னாரே முதல் 2 வார்த்தைகள். அதாவது நீ பார்க்கக்கூடிய இந்த கட்டிடம் இருக்கிறதே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாமே என்ன ஆயிரும்? கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆயிரும் அப்படிங்கறத அவர் சொன்னார் இல்லையா? இது நடந்துதா இல்லையா அப்படின்னு சொன்னா நிச்சயமாவே நடந்தது. எப்ப அப்படின்னு சொன்னா AD 70வது நூற்றாண்டுல இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 70வது நூற்றாண்டுல, கிட்டத்தட்ட 66வது நூற்றாண்டிலிருந்து 70வது ஆண்டுக்குள்ள இருக்கும்போது இந்த 4 இயர்ஸ் இந்த ரோமன்ஸ்க்கும் யூதர்களுக்கும் ஒரு கடுமையான ஒரு போராட்டம் இருந்துகிட்டே தான் இருந்தது. அப்போ சின்ன சின்ன சண்டைகள்ல மறைந்திருந்து தாக்குதலை ரோமர்களுக்கு எதிராக நடத்துறது, அவங்களுடைய தீ வைக்கிறது, இப்படி பல காரியங்கள்ல அன்னைக்கு அந்த சியோன் கழகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. யாருக்கு அகெயின்ஸ்டா? ரோமன்ஸ்க்கு அகெயின்ஸ்டா. சோ பொறுத்து கொள்ள முடியாத அன்னைக்கு இருந்த எம்பரர் வெஸ்பாசியன் தன்னுடைய மகனாகிய தீத்துவை இந்த இஸ்ரேலுக்கு அனுப்பி முழுவதுமாக அவர்களை ஒடுக்கினான். அதாவது யூதர்கள் திரும்ப எழும்பி ரோமர்களுக்கு அகெயின்ஸ்டா அவங்க ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி வரக்கூடாதபடி என்ன செஞ்சா, ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வகுத்தான். அந்த திட்டத்தை நிறைவேற்றியது யார்? டைட்டஸ். சோ இந்த வார்த்தைகள் அப்படி 100% நிறைவேறுச்சு. அப்ப நம்ம அங்க ஒரு டிக் மார்க் போட்டுக்கலாம். சோ மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னது போல ஒரு கல் மேல ஒரு கல் இராதபடிக்கு என்ன செய்தான்? எல்லாமே இடித்து போட்டான். யாருங்க? தீத்துராயன். இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு இருந்த எம்பரஸ், இன்னைக்கு கேமராஸ், இன்னைக்கு நிறைய காரியங்களை நம்ம மெமரிக்காக போட்டோ எடுத்து வச்சுக்கிறோம், வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம், பத்திரப்படுத்துறோம் இல்லையா? சோ அது போல அந்த நாட்கள் என்ன பண்ணாங்க? சில மான்யூமெண்ட்ஸ், கல்வெட்டுகளாகவே சிலதை கொண்டு வந்தாங்க. சோ இன்னைக்கும் நீங்க ரோம் நகரத்துக்கு போனீங்கன்னா, இன்னைக்கு த ஆர்ச் ஆஃப் டைட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுழைவாயில், அந்த என்ட்ரன்ஸை கிராஸ் பண்ணி தான் நம்ம போக போறோம். அப்படி போகும் பொழுது பார்த்தா அந்த டைட்டஸினுடைய மிகப்பெரிய அந்த ஆர்ச்ல இந்த எருசலேம் நகரம் வலது பக்கத்துல நீங்க பார்க்கக்கூடிய அந்த படத்துல இருக்கிறது, முழு எருசலேமும் தீக்கிரையாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு அந்த தேவாலயத்தை முற்றிலுமாக அழித்து போட்டார். அது எத்தனாவது தேவாலயம்னு உங்களுக்கு தெரியுமா? அழிக்கப்பட்டது 2வது தேவாலயம். சோ முதல் தேவாலயத்துக்கு பேர் என்ன நம்ம சொல்லுவோம்? சாலமன் டெம்பிள்னு சொல்லுவோம். இந்த செகண்ட் டெம்பிள் என்ன சொல்லுவோம்? த டெம்பிள் ஆஃப் ஹெராட் த கிரேட்னு சொல்றோம்.
ஏன் அப்படி சொல்றோம்னா இதை மறுபடியும் புதுப்பிச்சு கட்டினது யாருங்க? ஹெராட் தி கிரேட் தான். சோ நம்ம இன்னைக்கு அதுல ஒரே ஒரு செவுரு மட்டும் மீதி இருக்குது. அது என்னது? அதுதான் அந்த வெஸ்டர்ன் வால் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. சோ அன்னைக்கு ஆனா அந்த டெம்பிளை கட்டினது யாரு? நெகேமியா, எஸ்ரா, ஜெருபாபேல் இவங்கெல்லாம் கட்டினாங்க. அப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த செவுரு அவங்க கட்டினது கிடையாது. அது ரெனோவேஷன்ல கட்டப்பட்ட செவுரு தான் அந்த வெஸ்டர்ன் வால். பட் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா இல்ல. அதோடைய பேஸ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா அதோடைய கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த லேயர் அது அந்த காலத்துல கட்டினது. அதுக்கு மேல நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் ஹெராட் தி கிரேட் ரெனோவேட் பண்ணி கட்டினது தான். சோ அந்த ஒரு வால் தான் இப்போ அவங்க கிட்ட இருக்கே தவிர இன்னும் அந்த டெம்பிள் இருந்த இடத்துல டெம்பிள் கிடையாது. சோ இது எல்லாமே நடத்தினது யாரு? தீத்துராயன். So AD 70. This is an historical event. இது நடக்கல, இது ஒரு பொய் கற்பனை அப்படின்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. இன்னைக்கும் போனீங்கன்னா ரோம்ல போகும்போது இந்த மிகப்பெரிய ஆர்ச்சை நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த டெம்பிள்ல இருந்து அந்த மெனோரா பாருங்க, இவங்க கையில எடுத்துட்டு போவாங்க. யூதர்களுடைய டெம்பிள்ல இருந்து எந்த சிம்பல்ல பார்த்தாலும் உங்களுக்கு அந்த குத்துவிளக்கு தெரியும். அந்த மெனோராவை நீங்க பார்த்திருக்க முடியும். அந்த மெனோராவை அங்க இருந்த பொற்பாத்திரங்களை அவங்க எடுத்துட்டு போறத நம்ம பார்க்கலாம். சோ அந்த எல்லாத்தையும் நடத்தி அவங்கள அவமான சின்னமாக கொண்டு போனதை நம்ம பார்க்க முடியும். எல்லாத்தையும் அவன் என்ன செய்தான்? எடுத்துட்டு போனா அதை கல்வெட்டாவும் பதித்து வைத்திருக்கிறாங்க இன்னைக்கும் ரோம் நகரத்துல. சோ இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, முழுக்க முழுக்க உண்மை. சோ அது ஆர்ச் ஆஃப் டைட்டஸ் அப்படிங்கறதுல நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது பார்த்தா இந்த 70வது நூற்றாண்டுக்கு அப்புறம் இவங்களை கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா துரத்தப்பட்டாங்க. பார்த்துட்டே இருந்தான் அவங்க பின்னாடி ஹேட்ரன். என்னடா இந்த யூதர்கள் நமக்கு ஒரு 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 தொந்தரவாவே இருக்கிறாங்க, ஏதோ ஒரு போராட்டம் கலவரத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இவன் திரும்பி இந்த இடத்துக்கு வரவே கூடாது அப்படின்னு கூப்பிட்டு ஆலோசனை பண்ணான். இவனை என்னடா பண்ணலாம், இவன் திரும்பி வரும்போது இவனுக்கு இந்த பேரே இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய எதிரிகள் பட்டத்தெல்லாம் எடுங்க, பேரெல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். இவங்களுக்கு கொஞ்ச நஞ்ச எதிரிகளா இருக்கிறாங்க யூதர்களுக்கு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே யூதர்களுக்கு எதிரிகள் தான். பல எதிரிகளுடைய பெயர்கள் இருந்தாலும் அதுல ஒரு முக்கியமான ஒரு ஆர்ச் எனிமி அப்படின்னு சொன்னா இந்த பெலிஸ்தியர்கள் தான். சோ இந்த பெலிஸ்தியர்கள் அன்னைக்கு கிடையாது, நம்ம பைபிள்ல பார்க்கக்கூடிய பெலிஸ்தியர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடியது கிடையாது. ஆனா பலவிதமான ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ அந்த சமயத்துலதான் இவங்களுடைய எந்த எனிமியை இவங்க ரொம்ப வெறுத்தாங்களோ, சோ ஒரு பெலிஸ்தியன் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒருத்தன் சொன்னா இவங்களோடதுல ஒரு ராஜா தாவீது அன்னைக்கு இருந்த பெலிஸ்திய நாட்டு கோலியாத்த அவன் வீழ்த்துனா, அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் இவங்களுடைய வரலாற்று பக்கங்கள்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லும் போது வெயிடா இந்த ஊருக்கு அதே பேரை அப்படின்னு சொல்லிதான் பாலஸ்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் வந்தது. சோ பாலஸ்டைன் அப்படின்னு சொன்னா ஏதோ பாலஸ்தீனர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப காலமா இருந்ததா அர்த்தம் கிடையாது. இதுக்கு பின்னாடி நிறைய வரலாறு பக்கங்களும் இருக்கு. அங்க அராபியர்கள் எப்படி அவங்களுடைய வியாபாரங்களை ஆரம்பிச்சாங்க, வியாபாரங்கள் நல்ல முறையில போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் செட்டில் ஆனாங்க, அதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம். அப்படிதான் அந்த ஊருக்குள்ள பலவிதமான மக்கள் குடியேறினாங்களே தவிர மற்றபடி இந்த பாலஸ்டைன் அப்படிங்கிற பெயர் ஒரு ரோம எம்பரர் வச்ச ஒரு பெயர் தான். சோ அப்படி காலகாலமாக பாலஸ்டைன் அப்படின்னு அந்த பேர் நிலவியது. இதுக்கு இடையில அங்கிருந்த யூதர்கள் துரத்தப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க, மாஸ் மர்டர். நிறைய பேர் அந்த தற்கொலை செய்து கொண்டாங்க. தப்பிக்க முடியாதபடி மசாடாங்கிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல யூதர்கள் தங்களுடைய குடும்பமாக அவங்க தற்கொலை செய்து கொண்டாங்க. சோ இந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஒரு பெரிய சேதத்தை சந்திச்சது இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் நாடு. அப்போ அப்படி இருந்த அந்த ஜனங்கள் கிட்டத்தட்ட 1878 இயர்ஸ், சொல்லுங்க 1878 இயர்ஸ் நாடு இல்லாம அலைஞ்சு திரிஞ்சாங்க. சோ இவங்களை இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த மக்கள் இவங்க யாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரத்துல மறுபடியுமாக இல்ல இந்த இடத்துல நீங்க சொல்லக்கூடிய அத்திமரம் இது யூதர்கள் தான் எப்படி அப்படின்னு சொல்லி இங்க சண்டை போட்டா அந்த வழக்கை எடுத்து நடத்த முடியாது. ஆனா வேதத்துல சொல்லப்பட்ட சில சிம்பாலிக் நேம்ஸுக்கான அர்த்தத்தை வச்சுதான் நம்ம இந்த இடத்துல அது ஒரு தேசத்தை குறிக்குது அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். சோ எரேமியா 24ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஒரு கூடையில
அத்திப்பழங்கள் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதாவது புசிக்கத்தக்க நல்ல அத்திப்பழங்கள் ஒரு கூடையிலையும் புசிக்கத்தகாத அத்திப்பழங்கள் மற்றொரு கூடையிலையும் இருந்தது. 2 கைண்ட்ஸை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் எப்ப நடந்ததுன்னு தெரியுமா? எரேமியா 24ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, அதாவது இந்த சம்பவத்தை எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்ப இந்த 70வது நூற்றாண்டுல நடந்த சம்பவத்தை போலவே பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் காலத்திலையும் ஒரு தடவை இந்த அன்னைக்கு எருசலேம் அழிக்கப்பட்டது. இப்ப நம்ம எப்படி 70 ADல ஒரு அழிவை பார்த்தோமோ, அதே போல பாபிலோன் சாம்ராஜ்யம் வல்லரசா பேரரசா இருந்த காலகட்டங்கள்ல எருசலேம தீக்கரையாக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. எத்தனை முறை அவன் படையெடுத்து வந்தான் நேபுகாத்நேச்சர்? 3 முறை அவன் படையெடுத்து வந்தான். முதல் முறை வரும்பொழுது பார்க்கும்போது அவன் என்ன செஞ்சான்? அங்க இருந்த நல்ல படிச்ச ராஜ குலத்தை சேர்ந்த எல்லாத்தையும் கூட்டிட்டு போனான். சோ அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரியில போனதுதான் தானியேல், அவனுடைய நண்பர்கள் எல்லாருமே முதல் முறை அவன் வரும்பொழுது என்ன செஞ்சாங்க? கொண்டு போகப்பட்டாங்க. அது தோராயமா 609 BCல நடந்த ஒரு விஷயம். இதே எரேமியா 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, நேபுகாத்நேச்சர் யோயாக்கீமின் குமாரனாகிய எக்கோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் உள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைபிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் தேவாலயம் அழிக்கப்படல. சோ 2வது ட்ரிப்ல பார்க்கும் பொழுது எக்கோனியாவை அவன் கொண்டு போகிறத நம்ம பார்க்கிறோம். சோ இதெல்லாம் ஆல்மோஸ்ட் 597 BCல நடந்த ஒரு சம்பவமாக இருக்கலாம். இந்த 3வது, ஆனா இந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு நல்ல ஒரு கிரீட்டிங்ஸ், நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தா நேபுகாத்நேச்சர். நீ இந்த அளவுக்கு துல்லியமா ஒரு தீர்க்க தரிசனத்தை நீ சொன்ன, என்னை குறித்தும் நீ சொல்லிட்டு, அப்போ நல்ல நீ உன்னுடைய சாய்ஸ், நீ உன் நாட்டிலே இருக்கலாம், இல்லைன்னா என் நாட்டுக்கும் வா, நான் உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேன், உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். எத்தனையோ பேர்த்த கொலை செய்தவன் இந்த நேபுகாத்நேச்சர். ஆனால் எரேமியாவுக்கோ தயவு பாராட்டினார். பாருங்க, நம்ம ஆண்டவரோட பிள்ளைகளா இருக்கும்போது எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துல நமக்கு சகாயம் அனுப்புவார். ஆமேன். ரொம்பவே நல்லாவே பார்த்துக்கிட்டானே சொல்லணும். அப்போ அந்த இடத்துல இருக்கும் பொழுது எரேமியா எருசலேம்ல தங்குறதவே அவரு விரும்பினார். அப்போ முழுவதுமா அந்த எருசலேம் அழிக்கப்பட்டதை பார்த்து கதறி அழுதிதான் அவர் புலம்பல் புஸ்தகத்தையே எழுதினார். சோ எருசலேமினுடைய அந்த அழிவை பார்த்து, the destruction of Jerusalem, கண்களுக்கு முன்னால் நடந்த ஒரு மிகப்பெரிய அழிவு. அப்போ 70 ADல நடந்தது போலவே அந்த நாட்களையும் நடந்துச்சு. எப்போ? பாபிலோனுடைய காலங்கள்ல. அப்போ 2 கூட்டம், அந்த நல்ல அத்திப்பழம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டாங்க. கைவிடப்பட்டவங்க புசிக்கத்தகாத அத்திப்பழங்களா இருந்தாங்க. அப்ப அன்னைக்கு இருந்த ஜனங்கள் நினைச்சிருப்பாங்க, ஐயோ நம்மெல்லாம் இங்க இருக்கிறோம், அதனால நம்மெல்லாம் பாக்கியவான்கள். யாரெல்லாம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிருக்கிறாங்களோ, ஸ்லேவ்ஸா போயிருக்கிறாங்களோ, நேபுகாத்நேச்சர் யாரெல்லாம் பிடிச்சிட்டு போனாலும் அவங்க எல்லாம் மோசமானவங்க, கெட்டவங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சில சமயம் தீர்ப்ப மாத்தி எழுதுகிற தேவன் அப்படின்னு சொல்லலாம். மனுஷனுடைய நினைவு வேற, தேவனுடைய நினைவு வேற. அப்ப பாருங்க, நான் ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம தொடர்ந்து இந்த இடத்துக்கு போகலாம். பாருங்க, 5வது வசனம் 4வது வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். எரேமியா 24. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மையுண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அவர்களுக்கு நன்மையுண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். இதுதான் ரொம்ப ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்டான ஒரு வேர்ஸ் நம்ம சொல்லலாம். இப்போ இந்த வசனத்தை வைத்துதான் இன்னைக்கு நம்ம 1948 பத்தி நம்ம பார்க்க போறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த நல்ல அத்திப்பழங்கள் பாபிலோன் தேசத்துக்கு போயிருக்கிறாங்க. போனவங்க என்ன செய்வாங்க? இந்த நாட்டுக்கு வருவாங்க, திரும்பி வருவாங்க. நான் அவங்கள திரும்பி வர பண்ணுவேன். I will bring them back. So who is taking the responsibility? God himself takes the responsibility to bring his own children. அப்போ எங்க வருவாங்க? இதே தேசத்துக்கு திரும்புவாங்க. இதெல்லாம் நம்ம பாயிண்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். அப்போ அவர்களை கட்டுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? I will establish them.
அவங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன், அவங்களை என்ன செய்ய மாட்டேன், இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். திரும்ப அந்த தேசத்தை விட்டு அவங்க போக மாட்டாங்க. சோ அவங்க ஒரு தேசமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நடந்துச்சா? நடந்துச்சு, திரும்பி வந்தாங்க. ஆனா இந்த வசனத்துல பகுதி தான் நிறைவேறுச்சு, முழுசா நிறைவேறல. ஏன்னா 70வது நூற்றாண்டுல திரும்பி துரத்தி அடிக்கப்பட்டாங்க. 70வது நூற்றாண்டுல யாருடைய கைவசம் இருந்தது? ரோமர்களுடைய கைவசத்துல இருந்தது. 70 ஆண்டு காலங்கள் பாபிலோன் தேசத்துல சிறையிருப்பின் காலங்கள் முடிஞ்சு அவங்க ஒரு 538 BCல நாடு திரும்புறாங்க, ரிட்டர்ன் வர்றாங்க, கண்ட்ரிக்கு வந்தாங்க, டெம்பிள்லாம் கட்டினாங்க, நல்லா தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்னு ஒன்றும் கிடையாது. சோ அன்னைக்கு ஆண்டவர் அன்னைக்கு இருந்த பெர்ஷிய மன்னர்களுடைய கண்கள்ல தயவு பாராட்டினார், அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அதெல்லாம் ஆண்டவர் அவங்களுடைய அந்த ராஜாக்களினுடைய ஆவியை, கோரேசுடைய ஆவியெல்லாம் கர்த்தர் எழுப்பி கொடுத்தார். சோ இப்ப இதே தீர்க்க தரிசனம் தான் இப்ப ரிப்பீட் ஆகுது. அப்போ சில தீர்க்க தரிசனங்கள் பல முறை ரிப்பீட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். அதுலதான் 70வது நூற்றாண்டுக்கு பிறகு இப்ப இந்த பிரசன்டேஷனுக்கு நேரா போலாம். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ யூதர்கள் முதல் முறை நாடு திரும்புறாங்க, எருசலேம் தீக்கிரையாக்கப்படுது, அதெல்லாம் மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, விழுந்த அந்த மதில் சுவரை எடுத்து கட்டுறாங்க, தேவாலயத்தை கட்டுறாங்க ஜனங்க. ஆனாலும் அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் வரும்பொழுது ரோம அரசாங்கம் இயேசு கிறிஸ்து, அதாவது என்ன சொல்லுவாங்க, சோ க்ளோஸ் எட் சோ ஃபார் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டக்க இருந்தும் தூரமா இருக்கிறது அர்த்தம். சோ க்ளோஸ் எட் சோ ஃபார், அவங்க கூடயே இருக்கிறாரு, தாவீதின் குமாரனே அப்படியெல்லாம் சொல்றாங்க. அவருக்காக தான் எதிர்பார்க்கிறாங்க, அவங்களோடய நடக்கிறாரு, அவங்க கூடயே பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்கிறாரு, அற்புதங்களை பாக்குறாங்க. ஆனா இயேசுதான் மேசியாங்கிறத அவங்களால என்ன செய்ய முடியல, அடையாளம் காணவே முடியல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்துக்கு ரோமர்களுடைய கைகள்ல என்ன செஞ்சாங்க, அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்த பிறகு அதற்கு நியாய தீர்ப்பாக மறுபடியும் என்னாச்சு, அந்த தேவாலயம் மறுபடியும் இடிக்கப்பட்டு மறுபடியும் ஜனங்கள் எல்லாம் செதறி போயிட்டாங்க. சோ செதறி போனவங்க கொஞ்சம் நஞ்சம் இல்ல, உலகம் முழுவதும் இருந்தாங்க, நம்முடைய தேசத்திலயும் இருந்தாங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். சோ இது ஒரு சின்ன யூரோப்ல மட்டும் நம்ம பார்க்கிறோம், பல இடங்கள்ல அவர்கள் பற்றி சொல்றத நம்ம பாக்குறோம். சோ அத்திமரம் ஒரு நாள் வரும், அதை கவனிச்சுக்கோங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்ன ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பாக்குறோம். அப்ப அது துளிர் விட்டு எத்தனை நாள் ஆச்சுங்க? துளிர் விட்டது மட்டும் கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு சின்ன கம்யூனிட்டியா இருந்தாலும் கொஞ்சம் மக்களா இருந்தாலும் the most influential person in the world, extraordinary brilliance, விஸ்டம், அவங்கள போல ஞானிகள் ஒருத்தரும் கிடையாது, தைரியசாலிகள் ஒருத்தரும் கிடையாது, ஞானவான்கள் ஒருத்தரும் கிடையாது. கண்டுபிடிப்புகளா இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ராட்டஜியை டிவைஸ் பண்றதா இருக்கட்டும், ஐடியாஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அவங்கள மாதிரி யாருமே இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு நிகர் யாருமே இல்லை. கொஞ்சம் ஜனந்தான், ஆனா அவங்களுடைய ஐடென்டிட்டியை எல்லா தேசத்திலையும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கிற அளவுக்கு வச்சுட்டாங்க. ஸோ அதான் சொல்லுவாங்க, யூதன் கிட்ட உன் விளையாட்டை வச்சுக்கவே வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூ ஹேவ் டு பி பிவேர் ஆஃப் இஸ்ரேல், பிவேர் ஆஃப் மொசாட் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்படியெல்லாம் இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அப்போ அவர் வந்துட்டாரா? ஆல்மோஸ்ட் என்ன அது, நம்ம ஒரு சீசன் உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறேன், அந்த சீசனுடைய எண்டில் நம்ம இருக்கிறோம். அப்போ அதற்கு பிறகு ஒரு பெரிய ஒரு சம்மர் சீசன். ஸோ அந்த சீசன் எப்படி எதை குறிக்குது? உபத்திரவ காலம். அப்போ நம்ம பாருங்க, அந்த ஏப்ரல் மே வந்தாலே அந்த உஷ்ணத்தை நம்மளால தாங்கவே முடியாது இல்லையா, அந்த வெப்பத்தை தாங்கவே முடியாது. வெப்பம் என்பது எதை குறிக்கிறது? பாடுகளை குறிக்கிறது. அப்போ வெப்பம் என்பது உபத்திரவத்தை குறிக்கிறது. அப்போ இந்த உபத்திரவத்துக்குள்ள நாட்கள் கடந்து செல்றதுக்கு முன்பாக ஆண்டவர் நிச்சயமாக சபையை எடுத்துக்கொள்வார். அதுல மாற்று கருத்தே இல்லை. சிலர் சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, எந்த உலகத்துல இருக்கிறீங்க, அப்படியெல்லாம் ஒரு 1000 வருஷ அரசாட்சி, அப்படியெல்லாம் ஒரு ராப்சர் அப்படிங்கறதெல்லாம் அநேகர் பேசுறது இருக்கலாம். ஆனா நாம் அதை விசுவாசிக்கிறோம். என்னைக்கு வருவார் நமக்கு தெரியாது, பட் இன்னைக்கு வந்தாலும் ஆயத்தமாய் இருக்க வேண்டியது நம்மள. So this is a clue that Jesus gives about rapture.
ரகசிய வருகையை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு சின்ன ஒரு காரியம். சோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அவர் சொன்ன மாதிரியே இப்ப இந்த 32வது வசனத்துக்கு என்ன பண்ணிடலாம், ஒரு டிக் போட்டுடலாம். சோ இந்த வசனமும் என்னாச்சு, நிறைவேறியாயிடுச்சு. ஸோ நம்ம பார்க்குறோம் 1917. நான் உங்களுக்கு இதுக்கு முன்பாக எடுக்கும்போது ஜூபிலி ஆண்டை பற்றியெல்லாம் நான் சொல்லும்போது அந்த 17லேருந்து 50 வருஷத்துக்கு முன்பாக 50 வருஷத்துக்கு பின்பாக அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கால்குலேஷன் எல்லாம் பார்த்தோம். ஸோ 1917 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஸோ ஆட்டோமன் எம்பையர், ஒட்டமான் சாம்ராஜ்யம், அவனுடைய பேரரசு ரொம்ப வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. அவங்களுடைய பிரிட்டிஷ் என்ன செஞ்சது, அவங்கள தோற்கடிச்சு ஆட்டோமன் எம்பையருடைய சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைஞ்சு ஸோ முழுவதுமாக என்ன செஞ்சாங்க, அதை கைப்பற்றினாங்க. ஆனா அந்த சமயத்துல ஆங்கிலேயர்கள் இந்த யூதர்களுக்கு ஒரு தனி தேசத்தை கொடுப்பதாக வாக்களித்து ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தாங்க. அதுதான் பால்ஃபோர் டிக்ளரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த டிக்ளரேஷன் அபிஷியலா வந்த தேதி 1917. ஆனா இவங்களுக்கு தேசம் கிடைத்தது 1948. பட் இதற்கு நடுவில் தான் இந்த செகண்ட் வேர்ல்டு வார், அதுக்கப்புறம் ஹிட்லர் வர்றது, ஹிட்லர் 6 லட்சம் யூதர்களை கொலை செய்யறது, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பட் இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்சிடென்ட். அப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்பாகவே அன்னைக்கு சில யூதர்கள் ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் இருந்தாங்களாம். அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல கூடி அவங்க ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுத்தார், நான் உங்களை மறுபடியும் உங்களுடைய சொந்த தேசத்திற்கு நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி. அந்த வார்த்தைகளை ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் அதை பிடிச்சுக்கிட்டாங்க. அதை பிடிச்சு அந்த வார்த்தைகளுக்காகவே ஜோம் பண்ணி அதுக்கு ஆயத்தப்பட ஆரம்பிச்சாங்க. ஸோ ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் ரொம்ப துல்லியமாவே 1948 அந்த தேசம் அவங்களுக்கு கிடைச்சது. அன்னைக்கு ஒரு சிங்கம் போல இருந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப டேவிட் பென் குரியன். ஸோ அவர் தான் முதல் பிரதமரா இருந்தார். அப்போ எத்தனை வருஷம் அவங்க நாடு இல்லாம அலைஞ்சாங்க, 1878 இயர்ஸ் நாடு இல்லாம அலைஞ்சு. இன்னைக்கு இருக்கிறது போல ஒரு 77 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஹாப்பி டைம் அவங்களுக்கு இல்லையா, அப்பா எங்களுக்குன்னு ஒரு நாடு, எங்களுக்குன்னு ஒரு இடம் அப்படின்னு. இது எல்லாம் கிடைச்சு தலை கிடைக்காத மாதிரி. தலைனா என்ன, ஒரு தேசத்துக்கு ஒரு கேபிட்டல் இருக்கணும். அப்போ இஸ்ரவேலர்களுக்கு எருசலேம் அவங்க கைக்கு வந்தாதான் நாடு கிடைச்ச மாதிரி. ஆனா ஆரம்ப காலத்துல இவங்களுக்கு நாடு இடம் கிடைச்சதே தவிர எருசலேம் நகரம் இவங்களுக்கு கிடைக்கல. ஆனா 1967வது வருஷத்துல 6 நாள் யுத்தம், 6 டே வார், அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாவே படிச்சிருக்கிறோம். அந்த 6 நாள் யுத்தம் ஒரு அதிசய யுத்தம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அதிசயத்தை நான் நம்பவே மாட்டேன், மிரக்கல்லாம் ஒண்ணு நடக்குமா, நம்ம சயின்ஸ் உலகத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் நாட்டை பார்த்தா போதுங்க. மிரக்கல்ஸ் அப்படின்னா அங்க ஒவ்வொரு நாளும் நடக்குது. மிரக்கல்ஸ் ஹேப்பன் எவ்ரி டே, எவ்ரி சிங்கிள் டே. அது போல இது இவங்க வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே மிரக்கல் தான். அப்போ 67வது 1967 அந்த இயர் அந்த எருசலேமே அந்த யுத்தத்துல கைப்பற்றினாங்க. ஸோ எருசலேம் அவங்க கைக்கு வந்தது. ஸோ அதுல இருந்து 50வது வருஷத்தை நம்ம பார்க்கும் பொழுது எருசலேம் தலைநகரமாக இப்ப இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவங்க முதல் டேர்ம்ல பிரசிடென்டா இருக்கும்போது அதை என்ன செஞ்சிட்டாரு, ஜெருசலேம் இஸ் எ கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எம்பசியவே கொண்டு போய் எருசலேம் மாத்திட்டாரு. இப்ப நிறைய நாடுகள் எம்பசிய எருசலேமுக்கு மாத்திட்டாங்க. இதெல்லாம் எங்கேயா நடக்குமா? இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே அதிசயம். இப்படிப்பட்ட அதிசயமானவர் நம்முடைய தேவன், நம்ம ஆராதிக்கும் ஆண்டவர். அப்ப பாருங்க, இஸ்ரேல் ஜெருசலேமை கேப்சர் பண்ணாங்க. இவங்களுக்கு நாடு கிடைச்ச அடுத்த நாள்ல இருந்துங்க மே 14 நாடு கிடைக்குது. மே 15 சண்டைக்கு வந்துட்டான் எதிரி. அன்னைக்கே இவங்களை அழிச்சு இவங்க அந்த டைம்ல இவங்க கிட்ட எந்த வார்க்கான ஒரு யுத்தத்துக்கு போகக்கூடிய எந்த ஒரு ஆயுதங்களும் இவங்க கிட்ட கிடையாது. இவங்க கிட்ட சோல்ஜர்ஸ் கிடையாது. இவங்கெல்லாம் பல்வேறு நாடுகள்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சேர்ந்தவங்க, பணம் கொடுத்து இடத்த விலைக்கு வாங்கி தங்கி இருந்தவங்க. எந்த யுக்தியும் அவங்க கிட்ட கிடையாது. அவங்க கிட்ட ஒரு ஃபெசிலிட்டி கிடையாது. நாடு வனாந்திரம் மாதிரி இருக்கு, பாலடைஞ்ச நாடு, பாலைவனம் மாதிரி இருக்கிற நாடு, ஒண்ணுக்கும் உபயோகமற்ற நாடு. ஆக்சுவலா இவங்களுக்கு நாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி அர்ஜென்டினாவை தான் கொடுத்தாங்க. எப்பா அங்க கொஞ்சம் விவசாயம் பண்ணி நீ பொழைச்சிக்கலாம், அதனால யூத நீ அங்க போய் இருந்துக்கோ அப்படின்னாங்க. யூதர்கள் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு அந்த நாடு வேண்டாம்,
எங்களுடைய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இருந்த அந்த நாட்டையே எங்களுக்கு கொடுங்க. நாங்க எப்பா நீ அங்க போய் என்ன செய்வ? அந்த நாட்டுல ஒரு வளமும் கிடையாது, அங்க தண்ணி கிடையாது, அங்க எதுவுமே முளைக்காது. அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன செய்வ? எப்படி பிழைப்ப? ரெண்டாவது, உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை விரும்பாத எதிரிகள். நீ அங்க போனீன்னா உன்னை இருக்க விட மாட்டாங்க, உன்னை கம்ப்ளீட்டா தம்சம் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. நீ அந்த இடத்துக்கு போகாத, அது உனக்கு நல்ல தகுதியான இடம் இல்லை அப்படின்னு பலர் ஆலோசனையும் கொடுத்தாங்களாம். அவங்க சொன்னாங்க, நீங்க இடத்த மட்டும் கொடுங்க, அங்க தண்ணி இருக்கா இல்லையா அதெல்லாம் நாங்க போய் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. இன்னைக்கு பாருங்க, உலகத்துக்கே பல வெரைட்டி எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிச் த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃப்ரூட்ஸ் அவங்க தாங்க உலகத்துக்கு சப்ளை பண்றாங்க. சொட்டு நீர் பாசன திட்டத்தை எடுத்துக்கோங்க, உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இன்னைக்கு அழகா அவங்க தண்ணீரை எவ்வளவு அழகா ஜெனரேட் பண்றாங்க. இன்னைக்கு உலகத்துக்கு எத்தனை கண்டுபிடிப்புகளை கொடுத்துருக்குறாங்க. பாலுன்னு சொன்னா பெஸ்ட் குவாலிட்டி மில்க் அவங்க கிட்ட இருக்குது. இன்னைக்கு எது இல்லை அவங்க கிட்ட. ஸோ த ரிச்சஸ்ட் கண்ட்ரி, வளம். இத்தனை யுத்தங்களை பார்த்தாலும் இன்னைக்கும் த மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி. ஆயுதங்கள் பாருங்க, விசேஷமா இப்ப நடந்த யுத்தத்துல கூட நம்ம அந்த பகல்காமுடைய அட்டாக்ல முதல் இஸ்ரேல் தான் சொல்லுச்சு, தீவிரவாதிகள் தீவிரவாதத்தை அழிப்பதற்கு நாங்க உங்க கூட இருக்கிறோம் அப்படின்னு இந்தியாவுக்கு கை கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த கார்கில் போர்லயும் உதவி செய்தாங்க. இப்படி இன்னைக்கு மிலிட்டரி பவர் சூப்பரா வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட நெருங்கிறதுக்கு எல்லாருமே பயப்படணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது ஆண்டவருடைய பலத்த கரம். ஒன்றும் இல்லாமையில் இருந்து இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். சோ இவங்க நாடு கிடைச்ச அடுத்த நாள்ல இருந்தே சண்டை தாங்க, யுத்தம் தான். ஸோ யுத்தத்தை பார்க்காததே கிடையாது. 1948 இருந்து இங்க பாத்தீங்கன்னா இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2023 இப்ப வரைக்கும் ஆன்கோயிங் வார் இருக்கு, 2025 வரைக்கும். இந்த எல்லா வார்லையும் ஜெயிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் தான். ஒரு யுத்தத்துல கூட அவங்க தோக்கல. அவங்க ஜெயிக்க ஜெயிக்க எல்லைகளை விரிவாக்கிட்டே போயிட்டாங்க. அவங்க பவுண்டரிஸ், அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், வான்வழி தாக்குதல் இல்லை, அதாவது காலாற்படை, அதாவது சோல்ஜர்ஸ் போய் ஃபைட் பண்ணி இடத்த என்ன செய்யலாம், ஆக்கிரமிக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு யுத்தத்திலையும் இவங்களோட நம்பர் ஆஃப் த பாப்புலேஷனுடைய கவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஆனா அந்த கொஞ்சம் சோல்ஜர்ஸும் எக்யூப்டான சோல்ஜர்ஸ். உலகத்திலே போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் மிலிட்ரி ட்ரைனிங்ல வரணும் அப்படின்னு கொண்டு வந்ததே முதல் நாடு இஸ்ரேல் நாடு தான். ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஒரு ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து தங்களுடைய தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக அவங்க பாடுபடுறத நம்ம பார்க்கிறோம். இப்ப வரைக்கும் இதுல ஒரு வார் கூட அவங்க இனிஷியேட் பண்ணல. ஆனா தங்களை தாக்க போறாங்க அப்படிங்கறத துல்லியமா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் நடத்தினாங்க. தான் இந்த 1967 வார். அதை தவிர அவங்க எதுக்கும் அவங்களா யுத்தத்துக்கு போகல. ஆனா ஏனோ தெரியல, அவங்கள உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. மேல இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் தான். எல்லாரும் வராங்க. அந்த வலது பக்கம் பாக்குறீங்களே, இன்னைக்கும் எந்த கொடி தான் பறந்துட்டு இருக்கு? வெற்றி கொடியா? இஸ்ரேல் தான். ஸோ 1948 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்கும் பொழுது பல யுத்தங்கள், பல வளர்ச்சிகள் எல்லாம் சந்திச்சு இன்னைக்கு 10 பவர்ஃபுல் நேஷன்ல ஒரு முக்கியமான இடத்தை வகித்திருக்கிறது இஸ்ரேல். பெஞ்சமின் நெத்தன்யாகு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமராக இருக்கிறாங்க. 23 தொடர்ந்த அந்த இஸ்ரேல் யுத்தம் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆப்ரேஷன் சிந்தூர் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஆண்டவரோட கிருபையால ஒரு பெரிய ஒரு முடிவுக்கு வந்ததுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். கிட்டத்தட்ட 125 ஃபைட்டர் ஜெட்ஸ் ஒரு வான்வழி தாக்குதல் பாகிஸ்தானுக்கும் நமக்கும் நடந்தது. கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர்ஸ் இடைவெளியில. அதாவது யாரும் யாருடைய பார்டர் என்ன செய்யல, கிராஸ் பண்ணல. ஏன்னா 2019 நடந்தது போல. ஸோ அப்படி நம்மளுடைய சோல்ஜர் விழுந்தாரவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்டதை அதை தவிர்க்கிறதுக்காக ஸோ அப்துல் ராஃப் ஆசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாதிய இந்த சிந்தூர் அட்டாக்ல என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா காலி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எலிமினேட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஸோ எப்படி இது எலிமினேஷன்ல அதுலயும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி, ஒரு யூதர்களுக்கு தொடர்புள்ள ஒரு செய்தி பாருங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்ப எலிமினேட் பண்ண பல காரியங்கள், கிட்னாப் பண்றது, ஒரு ஃபிளைட் 184 நினைக்கிறேன். ஸோ இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணது, இதுக்கெல்லாம் தொடர்புள்ள ஒரு ஆள் தான் இந்த தீவிரவாதி. ஸோ இந்த தீவிரவாதி நிமித்தம் நம்ம நாட்டில இருந்தும் 2-3 பேர்த்த ரிலீஸ் பண்ண வேண்டியதா இருந்தது அப்படிலாம் சொல்றாங்க. பட் டோட்டலா
ஒரு ஜேர்னலிஸ்ட் கொலை செய்யப்பட்டார். அவருடைய பெயர் டேனியல் பெர்ல். அவர் யாருன்னு கேட்குறீங்களா? அவர் ஒரு யூதன், அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு ஒரு ஜேர்னலிஸ்ட், ஜூயிஷ் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் டேனியல் பெர்ல். ஸோ இவர் அந்த நாட்களில் வந்து ஒரு இன்டர்வியூக்காக போனவர் காணாமல் போயிட்டாரு. அதற்கப்புறம் அவரை கடத்தி கொண்டு போய் அவரை கொலை செய்தாங்க. அந்த கொலை செய்ததில் இவருக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு உண்டு. பல காலங்களாக தேடிட்டு இருந்தாங்க. டேனியல் பெர்ல் ஒரு யூதன், அவருக்கு ஒரு நியாயம் கிடைக்கல அப்படின்னு நினைச்சது. இப்ப பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த இந்த யுத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு நீதி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் அதை இந்தியன் ஃபோர்ஸ் வந்து கொண்டிருக்கு. பாருங்க, இந்த யுத்தத்துல 2 சைடும் சேதங்கள் நடந்தது. நம்ம சொல்றோம் ஐயோ நம்மளோட ஏர்கிராஃப்ட் போயிருக்கு. அப்புறம் யுத்தங்கள் அப்படின்னு வரும்போது சில தியாகங்கள், சில வீர மரணங்கள் இதெல்லாம் நம்ம எதிர்கொள்ள தான் வேணும். அப்படியெல்லாம் இருந்திருந்தும் இந்தியா வந்து குறிவைத்து 9 இடங்கள்ல தாக்குதல் நடத்தினாங்க. ட்ரம்ப் இதுல குறுக்கிட்டு ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியும் அடுத்த நாளே ட்ரோன் அட்டாக் பண்ணுச்சுன்னா பாருங்களேன் பாகிஸ்தான். நம்ம நாடு சும்மா இருக்குமா? கம்ப்ளீட்டா இது பண்ணிட்டாங்க. ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதல் நடத்தி இன்னைக்கு தி கம்ப்ளீட்லி டெசிமேட்டட் பாகிஸ்தான். ஸோ முக்கியமான டெரர் பேசஸையும் குறிவைத்து தொடர்ச்சியாக சில காரியங்கள் நடந்துகிட்டு தான் வருது. அப்போ இந்தியாவுக்கு உறுதுணையாக இஸ்ரேலும் இருந்தது. இஸ்ரேலை கொலை செய்த ஒருவரை இந்தியாவும் பழிவாங்கி இருக்கிறது என்பது இதில் ஒரு முக்கிய செய்தியாக இருக்குது. அப்போ யூதேயா சமாரியால தேடப்பட்டு வந்த ஒரு தீவிரவாதியை இந்த வாரம் வந்து கண்டுபிடிச்சு எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் 77th இண்டிபெண்டன்ஸ் இயர். பட் May 14th இல்லை, அவங்க வந்து அவங்களோட இயர் மாதம் 5ஆம் தேதி அவங்க கொண்டாடுவாங்க. பட் இந்த வருஷம் நம்ம போன வாரம் பார்த்தோம் காட்டுத்தீ பரவுனதுனால அவங்கனால சரியா செலிப்ரேட் பண்ணவும் முடியலை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது மிகப்பெரிய ஒரு மாற்றம் உலகத்துல நடக்கிறத பார்த்தோம்னா வேட்டிக்கன் சிட்டியில 267th போப் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டிவியில. ஸோ நமக்கு ஒரு புது போப், அந்த போப் வரும்போது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு புகை விடுவாங்க. அந்த கருப்பு புகை வரும்பொழுது இன்னும் போப் செலக்ட் ஆகலைன்னு அர்த்தம். பட் அங்கே வந்து ஒயிட் ஸ்மோக் வெளியே வரும்போது ஒரு புது போப் வந்து செலக்ட் ஆயிட்டாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு வரும். அந்த புது அந்த ஒயிட் ஸ்மோக் வந்தது. அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க முதல் முறையாக அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஒருவர், அதாவது போப் லியோ 14 அவர் தான் இந்த புது போப்பாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். த ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் போப். ஸோ அவருக்கும் வாழ்த்துதல் உலகம் முழுவதும் வருகிறது. அடுத்ததாக த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் ஆன் எர்த், பூமியில ஒரு பவர்ஃபுல் மேன் அப்படின்னு சொன்னா ட்ரம்ப்பை தான் இன்னைக்கு இருக்கிற காலங்களில் சொல்ல முடியும். ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்கள்ல நியூக்ளியர் வெப்பன்ஸ், அணு ஆயுத சோதனைகள்லாம் முடித்து நாங்கள் பயன்படுத்தும் போது பயன்படுத்தக்கூடாது, இல்லைன்னா தாக்குதல் ரொம்ப பயங்கரமா இருக்கும், விளைவுகள் மோசமா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு எச்சரிப்பையும் அவர் கொடுத்திருக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். ஸோ ஈரானுடைய நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வெளியிட்டு இருக்கிறாங்க. இது சனாங்கிற ஏர்போர்ட், ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய சனா ஏர்போர்ட் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அதுவும் அவர் சொல்லியிருக்கிறாரு ஏமன் நாட்டோடது. அதாவது ஹூத்தீஸுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருகிறது. அதாவது இனிமேல் அந்த ஷிப்புடைய மூவ்மெண்ட் இனிமேல் சுமூகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இஸ்ரேல தாக்குதலை அவங்க நிறுத்த போறதா இன்னும் அவங்க அறிவிப்பு கொடுக்கல. ஸோ இப்ப பார்த்தோம்னா நிறைய பணைய கைதிகளை பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான பணைய கைதி ரிலீஸ் ஆயிருக்கிறாங்க. இன்னும் மீதம் இருப்பவர்கள் எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க, 21 24 என்பது சரியாக தெரியல. அதே போல யுனைடெட் நேஷன் ரிலீஃப் அண்ட் ஒர்க் ஏஜென்சிஸ் ஃபார் பாலஸ்தீன் ரெஃப்யூஜிஸ், அதாவது அக்டோபர் 7 நடந்த மிகப்பெரிய அந்த மெசக்கர்ல இவங்க உதவி செய்தாங்க அப்படின்னு சொல்லி சில பள்ளிக்கூடங்களை அங்க இருந்த ஆபரேஷன்ஸை கம்ப்ளீட்டா இஸ்ரேல் என்ன செஞ்சிருக்குதுங்க, டோட்டலா ஸ்டாப் பண்ணி இருக்குது. இஸ்ரேல் நாட்டுக்குள்ளாரையும் சில இல்லீகலா சில ஆயுதங்கள் வருவது இஸ்ரேல் நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. அதன் மூலமாக கொலை செய்யப்பட்டவர்களும் 206 உயர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்ப ட்ரம்ப் வந்து மிடில் ஈஸ்டுக்கு போயிருந்தாரு. அங்க என்ன சம்பவம் நடந்ததுங்கிறத பார்க்கலாம். ஒரு 2 நல்ல IDF சோல்ஜர்ஸ் இந்த வாரத்துல இந்த தாக்குதல்ல
அவங்க வீர மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதுல ஒருவருக்கு இப்ப சமீபத்துல தான் திருமணம் நடந்தது. இருந்தாலும் அவங்க பாருங்க, அந்த தேசத்துல தன்னுடைய ஜீவனையும் பாராம அந்த தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக அவங்க போறாங்கங்கிறத பாக்குறோம். ஸோ ட்ரம்ப் போன வாரமே சொல்லியிருந்தாரு, நான் ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் நான் சொல்ல போறேன், ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன், நான் வந்து சவுதி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாரு. சவுதி போனாரு, சவுதியில இருக்கக்கூடிய பிரின்ஸையும் மீட் பண்ணாரு. ஸோ அது என்ன செய்திங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதே சமயத்துல கத்தார் கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அஃபேர்லயும் சந்தேகத்தின் இவர் பாருங்க, இவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். ஒய்ஃபையும் வர சொல்லி பார்க்கிங் லாட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இவ கணவரை வெளியே கொண்டு போகும்போது. அப்ப பாருங்க, யூதர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில ரிலீஸ் பண்ற ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி உள்ள கூப்பிட்டு சில என்கொயரி நடத்தி திரும்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த நடந்த இந்த வாரத்துல பார்க்கும் பொழுது 43 ஆண்டு காலங்களுக்கு முன்பாக நடந்த ஃபர்ஸ்ட் லெபனான் வார், ஒரு லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த யுத்தத்துல 3 பேர் காணாம போயிட்டாங்க. அந்த 3 பேர்கிட்ட இஸ்ரேல் எவ்வளவோ தேடிச்சு, அவங்கள உயிரோடையும் மீட்க முடியல, அவங்கள பிணமாவும் நாட்டுக்கு கொண்டு வரவும் முடியல. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டுல மரித்து போயிட்டான் அப்படின்னா அந்த சடலத்தை கூட அவங்க விட மாட்டாங்க. அப்படி இப்போ சீரியா நாட்டுல நடந்த தாக்குதல்ல சீரியா நாட்டுல ஒரு 4 பிரேத குழிகள்ல இருந்து சில அந்த டெட் பாடி ரிமைன்ஸை வந்து அவங்க எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அதுல ஒன்று யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணது யாரு அப்படின்னு சொன்னா ஃபெல்ட்மேன் அப்படின்னு சொல்லி. இந்த ஃபெல்ட்மேனை அடக்கம் பண்ணது மொத்தம் 5 பேர்த்துக்கு தான் தெரியுமா. எப்பங்க? 43 வருஷத்துக்கு முன்னாடி. அதுல எப்படி இவ்வளோ துல்லியமா ஆள் வச்சு இந்த ஃபெல்ட்மேனுடைய கிரேவை கண்டுபிடிச்சு எடுத்தாங்கிறது ரொம்ப ஆச்சரியம். அத சீரியா நாட்டினுடைய மைய பகுதிக்கு உள்ள போய் இந்த டெட் பாடியை அவங்க எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு வசனம் வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். பாருங்களேன், இந்த வசனத்தை சொல்லி அப்படி கொண்டாடினாங்களாம். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். அப்போ யூதர்கள் தங்களுக்கு சொந்தமான ஒன்னையுமே இன்னொரு நாட்டுல விட்டு வைக்கவே மாட்டாங்க. இதுல அந்த 4 அந்த கிரேவியார்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அதுல ஒண்ணு என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா, எலி கோஹன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பை சீரியா நாட்டுல இருந்து சீரியா மன்னனுக்கே ஃப்ரெண்ட் ஆகி இங்கெல்லாம் மரம் வெய்யி அப்படின்லாம் சொல்லி ஐடியா கொடுத்து ஒரு பயங்கரமான ஸ்பை. அதுல எடுத்துட்டு வந்த ரிமைன்ஸ்ல எலிகோகனோடது இருக்கா அப்படிங்கறத இப்ப டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஒருவேளை அந்த டெஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா அது ஒரு மிகப்பெரிய வெற்றி இஸ்ரேல் நாட்டுக்கு. இப்போ இவர் தான் ஈடன் அலெக்சாண்டர். இவர் யாருன்னு கேக்குறீங்களா? அமெரிக்கா தேசத்தை சேர்ந்த ஒரு யூதன். இவரை தான் விடுதலை ஆக்கி இருக்கிறாங்க ஹமாஸ் 584 டேஸுக்கு அப்புறம். அப்போ டனல்ஸ்ல இருந்த ஹமாஸ் தீவிரவாதிகளுடைய கைகள்ல இருந்த இன்னும் 59 பேர் இருக்காங்க. 21ஆ 24ஆம் தெரியல, அவ்வளவுதான் உயிரோட இருக்கிறாங்க. கடந்த வாரங்கள்ல கூட 3 பேர் மரித்து போனதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. இன்னும் எக்ஸாக்டான நம்பர் எனக்கு தெரியாது. அப்ப இந்த இடத்துல ஈடன் அலெக்சாண்டரை அவங்க ஹமாஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜெஸ்டர், அதாவது ஒரு நல்ல உறவுக்காகவாம். அப்போ எப்பவுமே ஒரு பணைய கைதியை ரிலீஸ் பண்ணும்போது இஸ்ரேல் நாட்டு சிறைச்சாலையிலிருந்து சில தீவிரவாதிகளை இஸ்ரேல் நாடு என்ன செய்யும்? அவங்கள விடுதலை செய்யும். ஆனா இதுல எந்த டிமாண்டுமே இல்லை, யாரையும் விடுதலை செய்யவும் இல்லை, எந்த கோரிக்கையும் தீவிரவாதிகள் வைக்கவே இல்லை. இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டா ட்ரம்ப்புக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வருது, அப்ப ட்ரம்ப் அவங்க பக்கம் இது சாய்ஞ்சிடுவாரா? ஏற்கனவே இது ஒரு பயங்கரமான ஒரு தீவிரவாத ஒரு கும்பல் இல்லையா? அடுத்தது இவரை ரிலீஸ் பண்ணி இஸ்ரேல் தான் கிட்டதான் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. ஆனா என்ன சொன்னாங்கன்னா, ட்ரம்ப்புக்கும் கத்தாருனுடைய அந்த தலைவருக்கும் நன்றி சொல்லணும், கத்தாருக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாம் உலகம் முழுவதும் இருந்த யூதர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த கத்தார் வந்து எல்லா தீவிரவாத இயக்கங்கள் ஹமாஸ், ஹெஸ்போலா இல்ல ஹூத்திஸ் இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குது, ஆயுதங்களை சப்ளை பண்ணுது, அவங்களுக்கு மிலிட்டரி ட்ரைனிங் கொடுக்குது, அவங்களுடைய தலைவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்குது. இப்படி தீவிரவாதத்துக்கு இன்னைக்கு ஒரு பாதுகாப்பு பெட்டகமா இருக்கக்கூடிய கத்தாருக்கு எங்களுடைய
ஆள் வந்து அங்க போகணுமா அப்படிங்கிறது. பட் அங்க போன மாதிரி செய்திகள் வரல. உடல்நல குறைவு அப்படிங்கிற பேர்ல ரிட்டர்ன் வந்ததாகவும் சொல்றாங்க. இதுக்கு அநேகர் வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய குடும்பத்தோட அவர் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஹமாஸுடைய தந்திரமான ஒரு செயலா கூட இருக்கலாம். ஒரு ஃபாரினர் அப்படிங்கிறதுனால விடுதலை ஆக்கி இருக்கிறாங்களா? இஸ்ரேலி பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸை விடுதலை ஆக்கலையா? பட் வரக்கூடிய நாட்கள்ல எல்லாருமே விடுதலை ஆவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நல்ல உறவு ஆரம்ப காலத்திலேருந்து இவங்க நல்ல நண்பர்கள் தான். இப்போ ஒரு வர்த்தக ரீதியாக ஒரு உறவை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஆனா சைனா மேல இருக்கக்கூடிய அந்த சில இதை வந்து சாங்ஷன்ஸை போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதும் சொல்றாங்க. பாருங்க, சிலர்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இருக்கட்டும், அவரையும் அந்த பணைய கைது ரிலீஸ் ஆகி வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அதே சமயத்துல கத்தார் நாடு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு விலை உயர்ந்த மதிக்கத்தக்க ஒரு கிஃப்ட் வந்து ட்ரம்புக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 400 மில்லியன் வர்த் உள்ள ஒரு ஃப்ளைட்டை அவங்க கொடுத்துருக்குறாங்கன்னா பாருங்களேன். ஒரு ஜம்போ ஜெட்டை பாருங்க, 747 போயிங் 747-8 ஜம்போ ஜெட். அப்படி ஒரு கத்தாரி ராயல் ஃபேமிலி இது கொடுத்துருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் நான் அந்த வீடியோ பார்த்தேன். ஸோ அந்த ஃப்ளைட்டை வந்து ஒரு பாதுகாப்புக்கு கத்தார்ல இருந்து கூட நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து வந்திருக்கு. அப்படி ஒரு மாளிகை மாதிரி இருக்குது அந்த ஒரு ஃப்ளைட். அப்படி ஒரு எக்ஸ்பென்சிவான ஃப்ளைட். இது வரைக்கும் எந்த இதுக்கு முன்னாடி இருந்த யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு விலை உயர்ந்த கிஃப்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கத்தார் கிட்ட இருந்து இந்த கிஃப்டை இவர் வந்து ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் நியாயமா வரத்தானே செய்யும். அப்படிப்பட்ட கேள்விகள் வந்திருக்கு. 3 விதமான தலைவர்கள் சந்திச்சிருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் அப்படின்னா, சீரியாவில் இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த அந்த ரூலர் அல் ஷரா, அதாவது அல் ஜுலானி. அடுத்தது ஒரு காலத்துல கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தீவிரவாதின்னு தேடினாங்க. இன்னைக்கு கை கோர்த்திருக்கு பிரான்ஸ். இவரும் இன்னைக்கு ட்ரம்ப், சவுதியுடைய பிரின்ஸ் எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு மீட் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியமாகவும் இருக்குது. ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அண்டர் கிரவுண்ட் பங்கர் பிளாஸ்ட் எப்படி இது பண்ணாங்களோ, ஹெஸ்பலாவோட தலைவரை தாக்குதல் நடத்தினாங்களோ, அது போல கான்யூனிஸ்ல ஒரு தாக்குதல் பயங்கரமா நடத்தி இருக்குது இஸ்ரேல். ஸோ இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, யார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, பண்ணாம போங்க, ஆனா நாங்க செய்ய வேண்டிய தாக்குதலை நாங்க தொடர்ந்து நடத்தித்தான் இருப்போம். யாயா சின்வர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு சின்ன ட்ரோன் போய் ஒரு ஆளை கண்டுபிடிச்சு ஹமாஸுடைய தலைவர் அழிச்சதே அவருடைய பிரதர் தான். அவங்களதான் குறி வச்சு தாக்குதல் நடத்தியிருப்பாங்க போல இருக்கு. இங்க பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு குழிக்குள்ள போய் அது அவர் பதுங்கி இருக்கிறாருங்கிறத நீங்க பாருங்களேன். இந்த இடத்துல நல்லா நிம்மதியாக வாழ வேண்டிய இந்த பூமியில் அவ்வளோ பெரிய அண்டர் கிரவுண்டு இந்த பங்கர்ஸ் ஒரு டனல்லாம் கட்டி அங்கே இதுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. பட் அதை தாக்குதல் நடத்தும் போது அங்கே எந்த ஹாஸ்டேஜஸும் இல்லை அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இவர் ஹமாஸுக்கு தலைவராக வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு எர்த் குவேக்கும் உண்டாகி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பல இடங்கள், அதாவது இஸ்ரேல் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில். அடுத்தது இவர் வந்து ஈரானுக்கு வந்து ஒரு எச்சரிப்பு விடுத்திருக்கிறார். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, இங்க பார்த்துக்கோ, இன்னைக்கு ஹமாஸ், ஹூத்திஸ், ஹெஸ்போலா, இந்த ஆக்சிஸ் ஆஃப் ஈவில்னு சொல்லக்கூடிய உன்னுடைய கைத்தடி ஆட்கள் இன்னைக்கு ஒருத்தருமே இன்னைக்கு உயிரோட இல்லை. இன்னைக்கு அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய பேரிழப்பை சந்திச்சிருக்கிறாங்கன்னு பார்த்துருக்கிறீங்க. ஈரானும் அதுக்கேற்ற மாதிரி வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்க்கும்பொழுது டர்க்கி நாட்டில் இருக்கிற எர்டோகன். இப்போ நான் சொல்ற இந்த பேர் எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிரானவர்கள், அதிசீக்கிரத்திலே இஸ்ரேலை தாக்க வரப்போகிறவர்கள். அதோட ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ ட்ரம்ப், சவுதியுடைய பிரின்ஸ் பின் சல்மான், சீரியா நாட்டினுடைய தீவிரவாதியாக இருந்த அல் ஷரா, அடுத்தது எர்டோகன் போன் வழியா இணைஞ்சிருக்கிறாரு. இவங்க எல்லாரும் இணைஞ்சு ஒரு மீட்டிங் நடத்தி இருக்கிறாங்க. ஸோ இந்த மீட்டிங்ல ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் பத்தி பேசினதாகவும், ஈரானுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் கம்ப்ளீட்டா டிஸ்மேண்டில் பண்ணணும், எந்த விதத்திலையும் அவங்க அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது, அதே போல இஸ்ரேலோட ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்குள்ள வரணும், அடுத்தது ஒரு நல்ல ட்ரேடு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்குள்ள பேசின அஜெண்டாவாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கணும் இது எப்படிப்பட்ட காலங்களா மாறுது. பட் இப்படி எல்லா பக்கமும் ஒரு பீஸ் ட்ரீட்டி,
இப்ப 2 முக்கியமான மனிதர்கள் மேல வந்திருக்கிறாங்க. ஒண்ணு புதிதாக வந்திருக்கக்கூடிய போப், இன்னொன்னு இப்ப இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும் பொழுது எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குளோபலைசேஷனுக்குள்ள நம்ம கடந்து போகணும். அதாவது இந்த எல்லாத்துக்கும் ஒரு காமனா ஒரே மாதிரி இருந்தது. இப்ப எப்படி ஒரு ட்ரேடா இருக்கட்டும், ஒரு கான்வர்சேஷனா இருக்கட்டும், அது எல்லாமே ஒன்னா இருந்ததுன்னா நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகம் ஒரு குளோபலைசேஷனுக்கு நேரா கடந்து போகுதோ, அதாவது ஒரு நேஷன் வைட தாண்டி குளோபலைசேஷனுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எங்க பார்த்தாலும் யுத்தங்கள், இந்த யுத்தங்கள்லாம் ஓயணும், ஒரு சமாதானம் வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு குளோபலைசேஷனுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஞாபகம் வைத்து பார்க்க வேண்டிய ஒரு பகுதி ஆதியாகம புஸ்தகம் 11. இதுல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசித்து நம்ம நிறைவு செய்வோம். ஆதியாகமம் 11, இதிலிருந்து தொடர்ச்சியாக அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த 11வது அதிகாரம் பார்க்கும் பொழுது ஒரே பாஷையா இருந்தது, ஒரே விதமான பேச்சு இருந்தது, அங்கிருந்த ஜனங்கள் எல்லாம் ஒரே இடத்துல குடியிருந்தாங்க. அப்போ அவங்க ஒரு விஷயம் செஞ்சாங்க. அதாவது நம்ம இங்கிருந்து போகாம என்ன செய்யலாம், நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பேசிக்கிற இந்த ஜனங்கள்லாம் யார் அப்படின்னு சொன்னா, அதிசய விதமாக நோவாவின் மூலமாக தேவன் தப்புவித்த சந்ததி. அதை மறந்துட்டாங்க. ஆண்டவர் எப்படி இந்த பூமியை அழித்தார், ஒரு 100, 200, 300, 400, ஒரு 500 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமி அழிந்ததுங்கிறத கொஞ்சம் கூட ஒரு நினைவுல வைக்காம, ஆண்டவரோட கன்சல்ட் பண்ணாம சொந்தமாக ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நம்ம ஒரு கோபுரத்தை கட்டலாம், நம்ம எங்கேயுமே சிதறி போகாம நம்ம என்ன செய்யலாம், ஒன்னா இருக்கலாம். ஸோ கம்யூனிட்டி ரொம்ப சின்னது, ஒரு சின்ன குரூப்பா ஒரே இடத்துல நம்ம இருந்தோம்னா ஒரு கமாண்ட் வரும் பொழுது எல்லாத்துக்கும் அது போய் சேரும். நம்ம எல்லாம் ஒரே மாதிரியான வேலைகளை செய்யலாம், செதறி போக வேண்டாம். இன்னைக்கு அதே பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட நாட்களுக்கு நிகராக நாட்களுக்கு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா என்னைக்கு ஸ்மார்ட் போன்ஸ் உள்ள வந்துருச்சு, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி உள்ள வந்துருச்சு, பலவிதமான ஆப், பலவிதமான டெக்னாலஜியுடைய வளர்ச்சி, கண்டுபிடிப்புகள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு சொல்றோம் உலகத்தை இன்னைக்கு உள்ளங்கைக்குள்ள கொண்டு வரலாம். அப்ப இன்னைக்கு ஒரே விதமான காமன் மீடியம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஷேரிங். அப்ப இன்னைக்கு இங்கிலீஷ்ங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்துருச்சு. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட வளர்ச்சி இன்னைக்கு அளவிடப்பட முடியாத அளவுக்கு வேகமா வளர்ந்திருக்கு. ஈஸியா அதால டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க முடியும். எந்த லாங்குவேஜா இருந்தாலும் அவங்க லாங்குவேஜுக்கு ஏத்த மாதிரி கண்டென்ட் என்ன செய்ய முடியும், டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட அந்த நாட்கள்ல எப்படி அன்னைக்கு ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்தது, ஐயோ நம்ம எல்லாம் அழிஞ்சு போயிருவோமோன்னு. இன்னைக்கு பார்க்கும் பொழுது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளுக்குள்ளாக ஒரு அச்சுறுத்தலும் பயமும் இருக்குது. அதாவது இந்த அடுத்தது என்ன, அடுத்தது எந்த தேசம் யுத்தத்தை நோக்கி போகும். நம்ம நாட்டையே எடுத்துக்கோங்க, என்னைக்கு தீவிரவாதிகள் உள்ள வருவாங்க, ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஸோ இப்ப வெயிட் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் 2 இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் இருக்கிறாங்க. இனி அடுத்த நகர்வு என்னவா இருக்கும், ஒரு குளோபலைசேஷனா, இந்த உலகத்தினுடைய கடைசி பக்கங்களுக்கு நேராக நம்ம வந்துட்டோமா அப்படிங்கிறது இஸ்ரவேல் நாட்டினுடைய வரலாறை வச்சுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். சோ தொடர்ந்து இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் தொடரும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். இந்த நாளிலும் கர்த்தர் ஏராளமான காரியங்கள் காண்பித்து கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம ஏன் இந்த தலைவர்கள் பற்றி எல்லாம் பார்க்கிறோம், இவங்க எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் மிக முக்கியமான தீர்மானங்கள். இவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு இனிஷியல் டிசிஷன்ஸ் அது உலகம் முழுவதையும் பாதிக்குங்கிறத பார்த்தோம். நம்ம பாருங்க, இந்தியா பாகிஸ்தானுடைய யுத்தத்துல ட்ரம்ப் அவங்க தலையிட்டாங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற யுத்தங்கள்ல அவர் தலையிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறத நம்ம பார்க்கிறோம். பல இடங்கள்ல அவர் ஒரு ட்ரேட் வார் நடத்துறத நம்ம பார்க்கிறோம். சைனா மேல இருக்கக்கூடிய சில சாங்ஷன்ஸை விதிக்கிறாரு, சில நாடுகள் மேல இருக்கக்கூடிய சாங்ஷன்ஸை லிஃப்ட் அப் பண்றாரு. ஸோ பல அதிகாரத்தை தன்னுடைய கைகள்ல வைத்திருக்கிறார். இனி வரக்கூடிய நாட்கள் என்ன பயங்கரமான நாட்களா இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவருடைய வருகைக்கு சபை ஆயத்தமா இருக்க வேண்டியது அவசியம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கொடுக்கலாமா? ஆண்டவர் சொன்னார், எப்படி உன்னுடைய ஜனங்கள் சத்துருக்களின் தேசத்தில் அவர்கள் இருப்பதில்லை, அவர்கள் திரும்பி வருவார்கள். நாமும் இந்த பூமியை விட்டு ஒரு நாள் நம்முடைய தகப்பனாம் அவருடைய வீட்டிற்கு நாம் கடந்து செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்ட ஜன கூட்டம். நம்ம எல்லாரும் அர்ப்பணிப்போடு கூட இந்த செஷனை நம்ம முடிக்கலாம். எங்கள் அன்பின் தேவனே, இந்த நல்ல மாலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலேயும் தகப்பனே, அப்பா, பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பாக நீர் சொல்லிய வார்த்தைகள் துல்லியமாக நிறைவேறினது என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு வாசித்தோம். உம்முடைய நாமம் மகிமை அடைவதாக.
ஆண்டவரே, நீர் சொல்லிய வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழாதப்பா. ஒவ்வொரு வார்த்தைகளும் அதின் காலத்தில் நிச்சயம் நிறைவேறும். நீர் சொன்னபடி அத்தி மரம் துளிர் விட்டது மட்டுமல்ல, இந்த நாளிலும் உலகத்தையே கலக்கக்கூடிய ஒரு நாடாக எழும்பி நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பராக்கிரமசாலியாக எழும்பி நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அதை தொடர்ந்து வரக்கூடிய ஆண்டவரே வார்த்தைகளை நாங்கள் கவனித்து பார்க்கிறோம். சபைக்காக, சபை எடுத்துக்கொள்ள நிச்சயம் வருவீர். எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, காலங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் செஷனுக்காக உழைத்த வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அநேக காரியங்களை, ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.